الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும், இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கிட்டுச் செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபையிலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தேடி வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களுக்கு என்னென்ன சிறப்புகளை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ அவ்வாறான சிறப்புகள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என பிரார்த்தித்தவனாய், நபிகளாரின் இரவு தொழுகை